Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 वेदंगळदानी வாழ்க்கையின் சாரம் மெய்ஞானம் தானே உலகினை ஆளும் மனிதனின் தேடம் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே கடலின் மூலம் ஒற்றை துளியே உடலின் மூலம் ஒற்றை துளியே வாழ்க்கை பந்து சுழலும் முறையே வேதம் சொன்ன வழியே வழியே இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி மனிதன் கூட இறைவன் தானோ இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 ஆசை தீர எல்லா சக்கரையும் இப்ப சாப்பிட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் டயபெட்டிஸ் பார்வதி தர்முவ பாரு வாயெல்லாம் பல்லா இருக்கு உனக்கு வாயெல்லாம் சுண்டலா இருக்கு சுப்போடி வருஷ கணக்கா எங்கின்னு இருந்தா இப்பதான் வெடிமூச்சம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்காதா எனக்கு என்னவோ இவளை பார்த்தா 2 சுத்து பெருத்த மாதிரி இருக்கு பெருத்திருக்கனா நீ பாட்டுக்கு ரொம்ப பேசிட்டு இருக்காத ஏற்கனவே ரொம்ப பலகீனமா இருக்கு கவலைப்படாத கொஞ்ச நாள்ல நல்லா பெருத்துருவேன் ஆமா பார்வதி நீ மட்டும் வந்திருக்க உன் மாமியார் அழைச்சுன்னு வரலையா ஆமா அவ சந்தம் தெரியாதாக்கும் சனச்சித்தம் சனப்பித்தம் தட்டுல வெத்தலை பாக்கு வைக்காத குறைதான் அவ்வளவு வருந்தி வருந்தி கூப்பிட்டோன்னு சொல்லு. பொம்மை நாட்டுகள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இவாத்துல எனக்கு என்ன தடை? சுலோஷனா
அந்த எண்ணெய் எடுத்துருந்தாங்க. நான் எங்கே வேணா போவேன் வருவேன். தர்மு தப்பா நினைக்காத. அம்மா அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொன்னா என்ன சித்த நேரத்தில் தீட்சர் வருவார். அவள் 2 பேருக்கு தான் முகலோபனம் கிடையாதே. வந்த இடத்துல எதுவும் அசம்பாவிதமாக நடந்துடக்கூடாதுன்னு பார்க்குறா. அதான் என்ன கொண்டக்கடலை சுண்டலா? ஆமா. நான் போய் எல்லாருக்கும் கொடுக்கட்டுமா? உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அது என்ன மோடிமா, யாருமே தீர்த்து வைக்க முடியாதபடி அப்படி ஒரு புகைச்சல் 2 பேருக்கும். இன்னைக்கு நேருக்கு நேர் மோதிண்டு யார் மனம் போக போறதோ. நீ அதுக்கு தானே காத்துன்னு இருக்க. கொஞ்சம் அந்த பக்கம் போறேளா? ஆமா சுலோச்சனா, உன் புள்ள ஸ்ரீராம் நைஷ்ணர்ல நீ நன்னா கேட்டு போ. அவங்க வந்து என்னடா பண்ண போறேன்னு அவங்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் முடியாது, நானும் கூடவே வருவேன்னு அடம் பிடிச்சுன்னு வந்துட்டான். அங்க வாச திண்ணையில மத்த குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கான். என்னதான் சொல்லு, ஆத்துல ஒரு குழந்தை துள்ளி விளையாடித்துனா அதோட சந்தோஷமே அலாதிதான். இப்பெல்லாம் குழந்தைய கொஞ்சறதுலயே நேரம் சரியா இருக்கு. அவரை கூட கவனிக்க முடியலன்னா பாத்துக்கோயே. என்னடி திடீர்னு சொரத்து இறங்கி போயிடுது? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கவலைப்படாத பார்வதி, நிச்சயமா அடுத்த வருஷம் உன் கையிலயும் ஒரு குழந்தை இருக்கும். நான் நேர தர்மு பார்க்க வந்துட்டேன். தொட்டில் பக்கமே போல, குழந்தைய பார்க்க. அண்ணடா ராஜா, அண்ணன் பார்க்கிறேன். உனக்கு என்ன கொடுக்க போறேன் பாரு நானு. இந்தா பிடிச்சுக்கோ, குட்டி கை வச்சுன்னு பிடிச்சுக்கோ பார்க்கலாம். அண்ணடா, ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா. மகாதேவா, நாட்டில் லஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுத்து, ஊழல் ஜாஸ்தி ஆயிடுத்துன்னு புலம்புறோம். ஏன் ஜாஸ்தி ஆகாது? குழந்தை பிறந்த உடனே கையில காசை கொடுத்து பழக்கப்படுத்திடுறோம். கை நீட்டினா காசு கிடைக்குன்னு. அப்ப கை நீட்ட ஆரம்பிச்சு கடைசி மூச்சு வரைக்கும் அழுக்காம கையை நீட்டிகிட்டே இருக்கும். நாடு எப்படி உருப்படும்? டேய் சுவாமிநாதா, நீயோ கஞ்ச மகாபிரபு, தவிக்கிற வயக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்ட. அந்த குழந்தைக்கு பணம் வச்சு கொடுக்க உனக்கு மனசு வராது. அதுக்காக லஞ்சம் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லாத. எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குடா. பணம் கொடுக்கறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நாளைக்கே அந்த குழந்தைக்கு காது குத்துட்டுமே, கடுக்கன்னு நான் வாங்கி போடுறேன். நீ தானே கிழிச்ச யார்கிட்ட காது குத்துற? எதுக்கு வீண் செலவுன்னு உன் பையனோட காது குத்திலே தட்டி கழிச்சவன் தானே நீ. எதுக்காக வந்த இடத்துல வம்ப விலைக்கு வாங்குற? வாயை மூண்டு பேசாம இருக்க மாட்டியா? இருங்க என்ன இதெல்லாம்? நீங்க 2 பேரும் எப்போ சிரிச்சு பேசுவேள், எப்போ சிண்டை பிடிச்சு போயில்னு அந்த பிரம்மதேவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார், அண்ணா வந்துட்டு இருக்கார். அண்ணா வாங்கண்ணா வாங்க. அதான் வந்தாச்சே, அப்புறம் என்ன உபச்சாரம்? ஆத்மார்த்தமா வரவேற்கணும் இருந்தா ஆத்து வாசல்ல காத்துட்டு இருந்திருக்கணும். ஆமா, நான் வரப்போறேன் எனக்கு தெரியுமோ இல்லையோ? சரி சரி, வந்ததும் வராதுமா ஆரம்பிக்காதீங்க. தர்மமா உள்ளதானே இருக்கா? இந்த அக்ரஹாரத்து பிரம்மதேவன் கூடவே ஒரு பிரம்மவத்தி. உட்காருங்க, நம்மாத்து நாற்காலியே தான் இன்னும் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கோம். குறப்பிரசவம் ஆனவ குழந்தைய கொஞ்சம் வந்துட்டாளா? கண்ணு பற்ற போது பேசாம இரண்டா. ராஜா வராடி, வா. குழந்தைய பாத்தியா? குழந்தை அப்படியே ஒன்னையே உரிச்சு வச்சிருக்கான். நீ சொன்னா சரியாதான் இருக்கும். மகாதேவனோட அம்மா ஞானாம்பாள் வரலையா? விசாரிச்சுட்ட?
ம், குழந்தைக்கு நாமகரணம் எல்லாம் ஆயிடுத்தா? என்னண்ணா இது? நீங்க இல்லாம எப்படின்னா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு கொட்டுற மழையில நீங்க தானே எங்களுக்கு கை கொடுத்தேள். கை மட்டுமா கொடுத்தார்? இல்லைண்ணா, எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்கல, அதை நான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா இந்த குழந்தையும் எங்களுக்கு இல்லாம போயிருந்திருக்கும். அண்ணா, குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். தர்மாம்பாளும் அதை தான் விரும்புறா. வாஸ்தவமான பேச்சு. பார்க்க போனா அண்ணா தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும், அதான் முறை. சீமாச்சோ, இல்லைண்ணா, இந்த அக்ரஹாரத்துல நீங்க தான் பெரிய மனுஷன். நீங்க பேர் வச்சா தான் உச்சிதமா இருக்கும். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். ஆமாண்ணா, உங்க உத்தரவுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பரணி நட்சத்திரம், தரணி ஆளுவான். தர்மோ, நெல்லுல பேர் எழுது. குழந்தை பேரு தியாகராஜன். வேதங்கள் தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆடும், மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. எதுக்கு அடிச்சே இப்போ? என்னடி ராகம் பாடிட்டு இருக்க? ஹிந்தோளம். ஏன் இது ஹிந்தோளமா? இதுக்கு பேரு வரமு. சகமத நிச, இதுக்கு பேரு வரமு. இதுதான் ஹிந்தோளம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாது பாடின்னு இருக்கா. நான் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி தேங்காய் துருவின்னு இருக்கேன். அதான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்தேன். உடனே பெருசாக நக்கீரன் மாதிரி குத்தம் கண்டுபிடிக்காத. ஆமாண்டி, நாளைக்கு மேடையில் கச்சேரி பண்ணுறப்போ இப்படி தான் கவனம் எங்கேயாவது போகும். எந்த ரோலில் எந்த விஐபி உட்காந்துட்டு இருக்கா, யார் யார் என்ன படவு கட்டின்னு இருக்கான்னு நோட்டை விடுவேன், தப்பு பண்ணுவேன், என் மானம் போகும். இது பாரு, நீ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத. இப்போ நான் தேங்காய் துருவணுமா வேண்டாமா? வர வர உனக்கும் அப்பா மாதிரி துசுக்குன்னு கோவம் வந்துடுதுடி. கோவத்தை தேங்காயில் காமிக்காம மழை மழை தேங்காய் தெருவு. இந்த மகானுபாவர் குளிக்க போனாரா இல்லையா? கீசர் சுவிட்ச் போட்டார். என்னன்னா அது? என்னைக்கு எல்லாரும் திருந்தாளா? இன்னைக்கு எதுக்கு தளத்தையும் புதி போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? வேத சாஸ்திர புஸ்தகங்கள் எனக்கு அப்புறம் இதெல்லாம் யார் உபயோகப்படுத்த போறா? நான் இருக்கிற வரைக்கும் அது ஒழுங்காக வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு வேற நாளே கிடைக்கலையா? நீங்க எப்போ ஒழிச்சு எப்போ குளிச்சு? இந்த சங்கீத புஸ்தகம் எங்கெங்க வந்தது? அதுக்காகத்தான் எல்லாத்தையும் ஒழிச்சு அடிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக குமார்னு ஒரு பையன், அவன்கிட்ட நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். யார் அந்த குமார்? ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் சிவன் கோவிலில் அவனை பார்த்தேன். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கான். சயின்ஸ்லேருந்து சமஸ்கிருதம் வரைக்கும் எல்லாத்தையும் பொழந்து கட்டுறான். சங்கீதமும் நன்னா தெரிஞ்சிருக்கு. தேஜஸான முகம். அவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ உங்களை பற்றி பீத்தின்றேளாக்கும். பீத்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வேத சாஸ்திரத்தை பற்றின பழங்கால புஸ்தகங்கள் நிறைய என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னேன். குடுங்களையும் பார்த்துட்டு தரேன். நான் அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு யாரா வந்து சேர்றா பாருங்க, அதை சொல்லணும். நீரஜா, யாரோ பெல் அடிக்கிறா பார். பழைய சங்கீத புஸ்தகம் தான் எடுத்து வைங்கோ. கச்சேரிக்கு தான் யாராவது டேட் கேட்டு வந்திருப்பா. கச்சேரிக்கு டேட்டு கேட்டு வீடு வரைக்கும் வர ஆளாக்கும். வாங்க வாங்க அங்கிள், வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காரோம்மா, உட்காரோம். அப்பா இருக்காரா? ஏன் அங்கிள், என்ன விஷயம்? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நீ சும்மாரியா?
இதையெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. உங்கள் அப்பா கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணோம். அவரை வர சொல்றியா? இன்னைக்கு அப்பா மண்டை உருள் போகிறத அப்பா உங்களை தான் தேடின்னு வந்திருக்கா. ஒரு வேலை இந்த ஆத்துல நிம்மதியாக செய்ய விட மாட்டாளே, யாராவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா. யாருடி? நம்மளை பார்க்க வந்திருந்தா பாட்டு கச்சேரி, அப்பாவை பார்க்க வந்திருந்தா சீட்டு கச்சேரி. ஆனால் இப்போ அவள் சீட்டாட வந்த மாதிரி தெரில, அப்பாவை பந்தாட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதில் என்னடி உனக்கு அவ்வளோ சந்தோஷம்? காலங்காத்தால காஃபி டிஃபனுக்கு வந்துடுது. என்னடி ஒன்னால எண்ணெயை கொட்டி தொலைச்சேன். ஆமாம், காலங்காத்தால காஃபி டிஃபனுக்கு வந்து தொலைச்சிருக்கலாம். எல்லாம் இந்த ஆத்துக்கு பார்வதி இல்லோன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பார்வதி கஃபேன்னு பேர் வச்சிருக்கலாம். பாட்டில் கோட்டை விட்டுரும், நல்லா கொட்டிக்கோ. எத்தனை பேர் வந்திருக்கா? நம்ம காலனியோட மேனேஜிங் கமிட்டியே படையெடுத்துருக்கு. செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர் எல்லாம் வந்திருக்கா. ஆமாம், பொல்லாத காலனி, பொல்லாத கமிட்டி. எங்கே வச்சு தொலைச்சேன்? இருக்கிறதே 6 பில்டிங்கு. இதில் ஆளுக்கு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு நீ வசதியா நான் வசதியான்னு சண்டையும் சச்சரவும் போதும். இதுகளோட லட்சணம். இந்த எஃப் பிளாக்ல இருக்கிற குமார்னால பெரிய ப்ராப்ளம் சார். இரே மிஸ்டர் மகாதேவன், ஆக்சுவலாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் எந்த வித என்கொயரியும் பண்ணாமல் குமாருக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம். அதுக்கு தான் தேங்க் பண்ணி நான் அசோசியேஷனுக்கு ஒரு லெட்டர் கூட போட்டேனே சார். அப்புறம் என்ன? அதெல்லாம் சரி சார், ப்ராப்ளம் அது இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இப்போ குமார் அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன், என்னவா? லெட்டர் குடியா? கிருஷ்ணா நீ பேகனே பாரோ. பாருங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா நீ பேகனே பாரோ. வரேன், இதோ வந்துடுறேன். எதுக்கு இந்த கிருஷ்ணாணி பேகனே? என்ன குமார் தங்கறதுக்கு இடம்? மெதுவா பேசு. குமாருக்கு தங்கறதுக்கு இடம் பிடிச்சு கொடுத்தீங்களா? என்ன உருளைக்கிழங்கு பஜ்ஜியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அதுக்கு என்னப்போ? ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்கா. முதல்ல அவளை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ உன் குறுக்கு விசாரணை வச்சுக்கோ. கோவத்தை பஜ்ஜியில் காட்டாத. காஃபி ரெடியாம்மா? காஃபி. தேங்க்ஸ். இப்போ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அது என்னன்னா, நீ இரியா, உனக்கு ஒழுங்காக சொல்ல வராது. இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியல சார். குமார் எப்போ போகிறாரு, எப்போ வராரு, என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரியல. ஏதாவது கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. குமார் ரொம்ப நல்ல பையன் சார், நீங்கள் அவன் மேலே சந்தேகப்பட தேவையில்லை. இந்த கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், எனக்கு அவனை நன்னாவே தெரியும். அந்த குமாரை பார்த்தாலே நெய்பர்ஸ்லாம் பயப்படுறாங்க. இரியா, நான் ட்ரெஷரர், பேசலாம். அந்த ஆளை உடனே வெக்கேட் பண்ண சொல்றாங்க. ராத்திரி 12 மணிக்கு மேல அவன் ரூம்ல இது விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்கறதான். இதுக்கு தான் அவனை வாயே திறக்க வேண்டாம்னு சொல்றது. கதவை தட்டினா திறக்க மாட்டேங்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பயந்து போய் தூங்க முடியாம தவிக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்குள்ள காலி பண்ணலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க தான் அந்த குமார் கிட்ட பேசி உடனே அந்த வீட்டை காலி பண்ண சொல்லணும். இப்ப நான் ஒன்றும் சொல்லலை. வரேன், இதை வச்சுட்டு வந்துடுறேன். கொடுக்குறடா சுவாமி. இது இது அம்மா, பஜ்ஜியில் ஒரு உப்பு அதிகம். இந்தா, மறுபடியும் எதுக்கு அந்த கூப்பிட்ட? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையத்த வேலையெல்லாம்? யாரோ ஊர் பேர் தெரியாதவங்களுக்குலாம் என்ன ரெக்கமெண்டேஷன் வேண்டி கிடக்கு? ஏதோ உலக மகா தப்பு பண்ணிட்ட மாதிரி உங்களுக்கு குத்த சொல்றா. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. வேலியில போற ஓனான் எடுத்து மடியில ஒட்டின மாதிரி எதுக்கு இந்த வீண் வம்பு? அவ என்ன முடிவு எடுக்கிறாலும் எடுத்துன்னு போறா. நீங்க துசுக்குன்னு ஏதாவது சொல்லி வைக்காதே. முடிஞ்சுடுத்தா? உங்க அட்வைஸ்லாம் ஓவரா இல்லை இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். மூக்கு அனாவசியமா நுழைக்காதே. அப்புறம் மூக்க உடைச்சு நீங்க தானே வந்து நினைப்பேள். அப்ப சொல்றேன். சரி, இப்போ என்னதான் பண்ணோங்கிறேள்? சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. குமார் அந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். மொத்தத்தில் இந்த காலனியில் நல்லவா இருக்கப்படாதுங்கிறேள். என்ன சார் பெருசா நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் எத்தனை வருஷமா தெரியும் உங்களுக்கு? ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வருஷ கணக்காக பழகணுங்கிற கட்டாயம் இல்லை. பார்த்த உடனே சொல்லிடலாம். அதுக்குண்டான அனுபவம் எனக்கு இருக்கு. அப்படியே இப்போ இவ்வளோ பேசுறீங்களே, அவருக்கு உங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுக்குறது தானே, கொடுப்பீங்களா?
இவர் வீட்டில் எப்படி சார் தங்க இடம் கொடுக்க முடியும்? அதுவும் வயசு பொண்ணு இருக்கும்போது. பார்வதி, அந்த மாடி போர்ஷனை ஒழிச்சு சுத்தம் பண்ணி வை. நாள்ல இருந்து குமார் நம்மாத்துல தான் இருப்பான். என்னடி இது? அசோக வந்து சீத்தை மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு என்ன விஷயம்? உங்களுக்கு மூளை மழுங்கி போயிடுது. இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். ஆமா, எனக்கு மூளை மழுங்கின்னு இருக்கு, உனக்கு தான் புத்தி கூர்மையாயிட்டே இருக்கு. சொல்லு, என்ன விஷயம்? ஆத்துல நீரஜா இருக்கா, அவளுக்கு எதிர்க்க பேச முடியாதுன்னு அவங்களை இங்க வர சொன்னேன். எல்லாம் அந்த குமாரை பத்தி தான். மறுபடியும் அதை பத்தியே புலம்பிட்டு இருக்கிய? ஏன் வயிற்றுச்சல் நான் புலம்பிட்டு போறேன். இந்த செக்ரட்டரி சொல்லிட்டு போனா ஆமா, மாதிரி. பொல்லாத செக்ரட்டரி சொன்னானா உடனே வேத வாக்காது. அவனுக்கு என்னடி தெரியும்? ஏன் அவ சொன்னதுல என்ன தப்பு? வயசு பொண்ணு ஆத்துல இருக்கா, பஞ்சையை நெருப்பி போறோம். யாரோ எப்போ எழுதிட்டு போயிருக்கான், பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி, நேரடியாவே சொல்றேனே, அந்த குமார் இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. அந்த குமாரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவன் ஒரு ஆம்பளை, அது போரும் எனக்கு. ஏதோ ஒரு வேகத்துல அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டேள், அதை இதோட மறந்துருங்களேன். இது வேகத்தில் எடுத்த முடிவா இல்ல விவேகத்தில் எடுத்த முடிவாங்கிற வாக்குவாதம் இப்ப நமக்கு தேவையில்லை. பார்வதி, என்னை பத்தி உனக்கு நன்னா தெரியும். நான் கொடுத்த வாக்க தவற மாட்டேன். வாக்கு பொல்லாத வாக்கு, வெத்தலை பாக்கு. அப்படியே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியே அவதான் அடுத்து வந்திருக்கேள் பாருங்க. கொடுத்த வாக்கு காப்பாத்தி ஆகணுமே. பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க எனக்காக. லோகத்துல ஒவ்வொரு மனுஷாளுக்கு ஒவ்வொரு பலகீனம் இருக்குன்னு சொல்லுவா. என்னோட பலகீனமே நீதாண்டி. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். அந்த புள்ளையாண்ட நான் மாத்திர ஒரு 10-15 நாள் இருக்க சொல்றேன். அதுக்குள்ள வேற வீடு பார்த்துக்கிட்டோம். அந்த குமார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிறத விட என் பொண்ணு மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிறது தாண்டி எனக்கு பெருமை. அவ படபடன்னு பேசுறதுனால 4 பேரை பார்த்தா பல்ல அழிச்சிருவான்னு நினைக்காத. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். போ, நாளைக்கு கார்த்தால முத வேலையா அந்த ரூம் ஒழுங்குபடுத்து. பார்வதி, நீர்ஜா எனக்கும் பொண்ணு, அதை மறந்துடாத. ராஜத்துக்கு 2 தடவை சுகப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டா இப்ப குறப்பிரசவம் ஆயிருக்கு. கர்முக்கு 2 தடவை குறப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப சுகப்பிரசவம் ஆகி குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனா ஓம்பாரியாள் இன்னும் உண்டாகவே இல்லை. How about your life partner? அதுவும் வெயிட்டிங் தானா இல்ல யாரையாவது செலக்ட் பண்ணியாச்சா? கூல் டாபிக் அவளே ஓபன் பண்ணிட்டா. இனிமே கேம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுத்து சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்த சந்தோஷமான விஷயத்தை இப்பவே சொல்லிடுறேன். இந்த தடவை நாள் தள்ளி போயிருக்கு. நீரஜா? நீங்க குமார்?